நியூஸ் 18 தமிழ்நாடு ஆசிரியர் திரு கார்த்திகை செல்வன் அவர்கள் இணைக்கிறார். அவரோடு பேசலாம். திடீர்னு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் வர இருக்கிறது. இந்த சூழலில் செந்தில் பாலாஜினுடைய ராஜினாமாவை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதனுடைய அரசியல் பின்னணி என்ன சார்? நந்தா, இதை நம்ம தொலைக்காட்சிகளில் முதல்ல நம்ம அந்த செய்தி பதிவு பண்ணியிருந்தோம். அவருடைய ராஜினாமா என்கிறத ஒரு கன்ஃபார்ம் பண்ணி, இதை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆளுநர் மாளிகைக்கு அவருடைய ராஜினாமா கடிதம் சென்று ஆளுநர் அதை ஏற்று அந்த அவருடைய ராஜினாமாவை ஏற்பார். இதுதான் நடைமுறை இருக்கும். இது தேர்தல் என்பதை விட நீதிமன்ற நடவடிக்கைகள் நடைமுறைகளுக்காக எடுக்கப்பட்ட ஒரு முடிவு என்பதாகத்தான் தெரியுது. செந்தில் பாலாஜி தரப்புல அல்லது அவருடைய வழக்கறிஞர்கள் தரப்புல பேசும்போது நீதிமன்றத்தில் சமீபத்தில் நீதிமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விகள் அதை ஒட்டி எடுக்கப்பட்ட ஒரு முடிவாகத்தான் இருக்கு. 8 மாதங்களாக அவர் சிறையில் இருக்கிறாரு. இடையில அவருக்கு இப்போ ஆபரேஷன் நடந்தது. அதுக்கு பிறகு அவர் மருத்துவமனையில் இருந்தது அப்படின்னு தொடர்ச்சியான அந்த செய்திகள்லாம் நம்ம பார்த்திருப்போம். அப்போ தொடர்ச்சியாக இந்த ஜாமீன் இதுவரைக்கும் 18 முறை அவர் அப்ளை பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அத்தனை முறை பல இடங்கள்ல அவருக்கான ஜாமீன் அப்ளை பண்ணல. ஆனால் அவருடைய அந்த சிறைவாசம் என்பது அல்லது நீதிமன்ற காவல் என்பது நீட்டிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இதிலிருந்து அவருக்கான ஜாமீன் வழக்கு இன்னும் 15ஆம் தேதி வர இருக்கக்கூடிய சூழல்ல இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாகத்தான் தெரியுது. இது ஒரு நீதிமன்ற நடவடிக்கைகள்ல நீதிமன்றம் எழுப்பிய கேள்விகளின் அடிப்படையில் அவருடைய வழக்கறிஞர்கள் அவருக்கு கொடுத்த ஆலோசனையின் அடிப்படையில் இந்த முடிவை திரு செந்தில் பாலாஜி எடுத்திருக்கிறார் அப்படின்னு தெரியுது. அவருடைய ராஜினாமா இப்போ முதல்வர் அலுவலகம், அதே போல முதல்வர் அலுவலகத்திலிருந்து ஆளுநர் மாளிகைக்கு சென்று ஆளுநர் மாளிகையிலிருந்து இந்த அறிவிப்பு விரைவில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. எந்த நேரத்திலையும் ஆளுநர் மாளிகையிலிருந்து செந்தில் பாலாஜியினுடைய இந்த ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிற அந்த அறிவிப்பு வருவதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றன. இன்று இரவுக்குள்ளாகவே அப்படியான ஒரு செய்தியும் வரும்னு எதிர்பார்க்கிறோம். மற்றபடி இது நாடாளுமன்ற தேர்தல் என்பது ஒரு டைமிங்கா இருந்தாலும் கூட பெருமளவுக்கு இது நீதிமன்ற நடவடிக்கைகள், நீதிமன்ற நடைமுறைகள், அவருக்கான பிணை வாங்குவது உள்ளிட்ட அம்சங்களின் அடிப்படையில் இந்த முடிவை அவர் எடுத்திருக்கிறார் என்பதுதான் அவருடைய வழக்கறிஞர்கள் தரப்பிலிருந்து அவரோடு இருக்கக்கூடியவர்களுடைய தரப்பிலிருந்து வரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. நந்தா, நம்ம தொடர்ச்சியாக அடுத்தடுத்த செய்திகளையும் கூட பார்க்கலாம். தொலைக்காட்சிகளை முதலாவதாக இந்த ராஜினாமா செய்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை பதிவு செய்திருக்கிறோம். இது தொடர்பான அடுத்தடுத்த செய்திகளையும் கூட நம்ம தொடர்ந்து பதிவு செய்யலாம். ஆளுநர் மாளிகையினுடைய அறிவிப்பு எந்நேரம் வரலாம் அப்படிங்கிறது தான் தற்போதைய செய்தியாக இருக்கிறது. நன்றி திரு கார்த்திகை செல்வன், கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக.